நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ சூப்பரான ஒரு வேலைய செய்றாங்க. அதாவது அஞ்சல் இருந்துட்டு வேற ஒரு ஃபோன் நம்பர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? எஸ்எஸ்கே கிட்ட மட்டும் பேசுறதுக்காக. அந்த ஒரு நம்பர வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சு கமிஷனர் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அத கேட்ட உடனே அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியாக போறா. ஏன்னா, இப்போ நம்ம கார்த்திக்க வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமோட கம்பெனிய வந்து இது பண்ணிட்டு இடத்துக்கு போணும் அப்படின்னாலும் சரி, இப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஜானகி பில்டர்ஸ் அப்படின்ற கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, வளர விடாம தடுக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் முக்கியம் அப்படின்றதுனால, அத ஆட்டைய போட்டுட்டு வர சொல்லி அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லியிருக்காங்க. அது இருந்தா போதும், கௌதமையும், இலக்கியாவையும் அழிக்கிறதுக்கு நமக்கு வேற எந்த ஒரு எவிடன்ஸும், எந்த ஒரு ஆதாரமும் எதுவும் தேவையே கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் எஸ்எஸ்கே அனுப்பிச்சு விட்டிருந்தாரு. ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி, "உன் புருஷன் கார்த்திக் தப்பிச்சுட்டான்" அப்படின்னு உடனே, அஞ்சலிக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. முகத்துல ஆட மாட்டேங்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சிலை மாரி நின்னுட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, இந்த அஞ்சலி வந்து என்ன பண்றா? ஏது பண்றா? அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, போக ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு ஃபைல தேடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சரி என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி பேசுறா. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க அதாவது அ கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது எஸ்எஸ்கே கிட்ட அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேட்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட நம்பர ட்ராக் பண்ண சொல்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது, அஞ்சலியோட ஃபோன்லேருந்து எஸ்எஸ்கேவுக்கு கால் போகவே இல்லையே! அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. என்னது இப்ப தான் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட அதுவும் லவுட் ஸ்பீக்கர்ல அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கூட ஃபோன்ல பேசுன மாரி வந்து கேட்டுச்சு. அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கும்போது தான், வேற ஒரு நம்பர் வச்சிருப்பா அப்படின்றத ஒண்ணு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா, இப்படி இந்த ஃபைல தேடி எடுத்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி, உங்க புருஷன் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டான் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் அஞ்சலிக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. "என்ன சொல்றீங்கப்பா? கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டானா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி அதிர்ச்சியான உடனே, நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ இவங்க கஸ்டடிலருந்து கார்த்திக் தப்பிச்சிருக்கான். அதனால தான் இவ்ளோ ஷாக்கிங்கோட இருந்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் முக்கியம் அப்படின்றதுனால, உடனே நம்ம கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே, அஞ்சலி இவங்களோட கஸ்டடிலருந்து தப்பிச்சுட்டானா? இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி அந்த எஸ்எஸ்கே சொன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சு அதாவது இந்த ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா, சல்லட போட்டு சலிச்சு தேடுங்க. அந்த எஸ்எஸ்கேவோட இடத்துல முதல்ல தேடணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிடைப்பான். கண்டிப்பா அவங்க கையில மறுபடியும் கார்த்திக் சிக்கிறதுக்குள்ள, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம இலக்கியா அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த அஞ்சலியோட கையில இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புடுங்க போறாங்க. ஏன்னா, அதுல அவ்ளோ பெரிய சீக்ரெட் இருக்கு. நம்ம கௌதம் வந்துட்டு பல வருஷம் பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக் அவங்க கஸ்டடில இருந்து தப்பிச்சுட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.